தாய் தமிழர் வல்லுநருக்கு வணக்கம். நேத்தைக்கு அண்ணன் வேல்முருகனுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று பார்த்தேன். அதில் பத்திரிகையாளர் கேட்காரு, நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிற என்ன அப்படின்ட்டு. அப்போ அண்ணன் சொல்லிதான், நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை சீட்டு உங்களுக்கு ஒதுக்காவ அப்படின்னு கேட்டாவ. அதுக்கு அண்ணனுக்கு பதில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்து. அண்ணன் என்ன சொன்னான்னு சொன்னால், நாங்கள் நிறைய இணைப்பு விழாக்கள்லாம் நடத்தணும், என்னை பொறுத்திருந்தான் பார்க்கணும், எத்தனை சீட்டு தாரான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அண்ணன் சொல்லுது ஒரு வகையில் உண்மை தான். தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்போ ஒரு 2 வருஷமாட்டு இணைப்பு விழான்னு சொல்லி ஒரு இணைப்பு விழாவில் எப்படியும் ஒரு 1000 10,000 கிட்ட இருப்ப இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் தொகையை தாண்டளவு அண்ணன் இணைப்பு விழா நடத்திருக்காரு. அது மாத்திரம்தான் நடந்திருக்கு. இணைப்பு விழா மாத்திரம்தான் இந்த 5 வருஷத்தில் அண்ணன் அதுலேயும் கடைசி அடிமை முக்கியமாக செய்தது. ஆனால் தலைமைக்கு இருக்க இது தகவல் என்னென்னு சொன்னால், எத்தனை சீட்டு இந்த தடவை தவக்காய்க்கு கொடுத்தாலும் அத்தனை சீட்டும் போக்கு தான் அப்படின்ட்டு. எந்த ஒரு தொகுதியிலையுமே ஜெயித்திட மாட்டா, அவருக்குள்ள தொகுதியில் கூட ஜெயித்திட மாட்டாவ. அந்த மாதிரி இருக்கிறதுனால தலைமையாக அப்படியே அமைதியாக இருக்குது. அதனால தான் அண்ணனுக்கு தொண்டர்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காவ. ஏன்னா 24 மணி நேரமாக நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானி தானே கடிச்சு கொதறிட்டு தெரியவாவ. இப்போ அவளுக்கு அந்த ஒரு சீட்டே உண்டா இல்லையாங்க ஒரு நிலைமையில ஆகிப்போச்சு. அதனால அண்ணன் அமைதியாக இருக்காவ, தொண்டர்களும் ரொம்ப அமைதியாக இருக்காவ. எல்லோரும் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ஒரே ஒரு எலும்பு துண்டு தான் கிடச்சிருக்கு, எனக்கு எத்தனை கொடுக்கவா அப்படின்ட்டு. அண்ணன் பெண்ணை இப்போ நேற்றுக்கு விஜய் மர்சனமான தொடங்கியிருக்காவ. அப்படியாவது நமக்கு ஏதாவது கூட 1 2 கிடைக்காதா அப்படின்ட்டு இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. எப்படிப்பட்ட நம்ம ஒரு இனத்தின் மக்கள் நம்ம சக தமிழர்கள்ட்ட தான் வீரத்தெல்லாம் காட்டுவாங்க. அடுத்த ஆள்கிட்ட ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கைகட்டி இந்த மாதிரி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. என்ன செய்ய? இடைக்கு கூட ஒரு இதில் பார்த்தோம், உதயநிதிட்ட சொல்லாரு, அண்ணிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. அண்ணன் வேல்முருகனை தெரியாத ஆளே கிடையாது. அரசியல்னால் என்னன்னே தெரியாத ஆட்கள்கிட்ட அண்ணன் வேல்முருகன் இப்படிலாம் சொல்லார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சங்கடமாக தான் இருக்குது. நமக்கு இந்த தடவை எத்தனை சீட்டு தாவக்காய்க்கு கொடுத்தாலும் அண்ணன் ஜெயிக்கணும். ஏன்னா நமக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழருக்கான நலனை முன்னெடுக்கிறதுல அண்ணனுக்கு நிகர் அண்ணன் தான். தமிழ்நாடு வேலை தமிழருக்கு அதெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தினதே அண்ணன் தான். அதனால் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நாம கட்சியும் அண்ணன் சீமானையும் திட்டுங்க. அப்படியாவது உங்களுக்கு ஏதாவது கூட ஒரு சீட்டு ஏதாவது கிடைக்கணி பார்ப்போம். அண்ணன் சீமான்ட்ட சொன்னால் கூட சொல்லுவா, சரி திட்டிட்டு போட்டு நம்மளை திட்டி யாசி நம்ம ரத்தத்துக்கு கூட ஒரு சீட்டு கிடைக்குன்னா நல்ல இதுன்னு அப்படி தான் சொல்லுவார். அதான் அண்ணனுக்கு பெருந்தன்மை. சரியா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்குன்னு. ஒரு வேளை கூட ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா போதும். அண்ணனுக்கு தொண்டர்களும் நம்ம பத்திரிகைகள் மணி சொன்னது போல தான், வேட்டை நாய் போல தான் நாமக்கல் கட்சியும் அண்ணன் சீமானி விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லோரும் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். இவை யாருக்காண்டி வேலை செய்யாவ. ஏன்னா இப்போ தான் அவர் ஒரு புதிய ஒரு தமிழ் தேசியவாதியாட்டு மக்கள் முன்னாடி தெரியார். இதுவரை அவரை யாருமே கண்டிடவே இல்லை. இவருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கரிஞ்சட்ட குரூப்பு தான். அவை தான் இப்போ புலிகள்கிட்ட இவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு சொல்லி இவர் ஒரு பெரிய ஒரு ஆளுமையை காட்டிகிட்டு இருக்காவ. அவே கட்சியில் விளைவில சொல்லவ. ஆனால் வேல்முருகன் முந்தி நல்லா இருந்தார், நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார். என்றைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விரட்டி விட்ட சில ஆட்கள்லாம் போய் சேர்ந்தவளோ அன்னையோடு அண்ணனுக்கு கேரக்டரே குணநலனே மாறிட்டு அண்ணன் இப்போ வேறு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காவ. நமக்கு அண்ணனுக்கு அரசியல் வாழ்க்கை வெற்றி பெறணும். ஆனால் அண்ணன் செய்த ஒரே ஒரு தப்பு, 40 வருஷ அரசியலுக்கு ஒரு விழா எடுத்தாவ. அதில் இந்த யூடியூபர் சில்லறைகளுக்கு பைசா கொடுத்து அண்ணன் சீமான கிண்டல் பண்ணி நீங்கள் அந்த மேடலை செய்தது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அரசியல் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த மிகப்பெரிய தப்பு. அதுலேயே உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீங்கள் எத்தனை இணைப்பு விழா நடத்தினாலும் என்ன நடத்தினாலும் உங்களுக்கு எத்தனை தொகுதி தரணும், உங்கள் பலம் என்னன்னு திமுகவுக்கு தெரியும். சரியா? அண்ணனுக்கு தெரியாது. உங்கள் பலம் என்னன்னு திமுகவுக்கு தெரியும். அவை ஏதாவது தருவாவ. தமிழ் தேசியத்தை வேட்டையாடணும் என்ன வரட்டுன்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு கூட ஒரு சீட்டுகள் ஏதாவது தரலாம். இல்லை என்னன்னு எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி. நாம் தமிழர்.